எப்போ வாழ்க்கையில மூட நம்பிக்கைகள் அதிகமாகுதுன்னா, வாழ்க்கை கஷ்டமா மாறும்போது தான், வாழ்வதற்கு கடினமாக இருக்கும்போது தான் மூட நம்பிக்கைகள் அதிகமாகுது. அந்த வகையில பொதுவா இயந்திர உலோகங்களை கண்டுபிடித்தது, உப்பு பயன்படுத்தி உணவுகளை சாப்பிட்டது. உப்பு பயன்படுத்துவதற்கு முன்பு கடினம்ங்கிறது எப்ப இருந்து ஆரம்பிக்கும்னா, உணவை சமைப்பதில் தான் உணவை தேடுவதில் கடினம். நாம் உண்ணுகின்ற உணவை தயாரிப்பதில் கடினம். கடினமான வாழ்க்கையோட ஆரம்பமே உணவை தயாரிப்பதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. நாம உப்பு பயன்படுத்துவதற்கு முன்னாடி நாம எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம்? இயற்கையில உள்ள பழங்களையோ, காய்கறிகளையோ, இலைதழைகளையோ நாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ சமையல்ங்கிறது ஏதாவது ஒரு சாப்பிட முடியாத ஒரு காய்கறிகளை வேக வச்சு சாப்பிட்ருப்பாங்க. நெருப்பில் போட்டு வேக வச்சு சாப்பிட்ருக்கலாம். ஏதோ ஒரு சில ஒன்று, மற்றதெல்லாம் பச்சையாகவே சாப்பிட வேண்டிய ஒரு எளிதாகவே இருந்தது. எப்போ உப்பை கண்டுபிடிச்சாங்களோ, எப்போ கடற்கரையில் கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுத்து அந்த உப்பை எடுத்து உண்ணுகிற உணவில் கலந்து அதை சமைத்து உண்ண ஆரம்பித்தார்களோ, அப்போவே உணவு தயாரிப்பது என்பது கடினமாகிவிட்டது. அந்த பொருளை சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்கும், இந்த பொருளை உணவோட சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்கும். அந்த உப்பு கலந்து சமைக்கப்படுகிற அந்த சமையல் உணவு என்பது உணவை தயாரிக்கின்ற ஒரு வேலையை ஒரு மிகப்பெரிய வேலையாக மாற்றிக்கொண்டே போய்க்கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவே இல்லை. அது நிறைய மூலப்பொருட்கள், நிறைய மஞ்சள் போடுங்க, அல்லது பெப்பர் போடுங்க, நல்ல மிளகுத்தூள் போடுங்க, கடுகு போடுங்க, அப்புறம் அந்த எண்ணெயை போட்டு தாளிங்க, தாளிக்கிறது. அப்புறம் இந்த கரும்பு சர்க்கரை அது ஒரு ஆனால் ஆதி காலம்னு சொல்ல விட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ உலோகங்களை கண்டுபிடித்தார்களோ அப்போதிருந்து இந்த உப்பு கலந்து உணவு சமைக்கின்ற வேலை மிக கடினமாக வந்திருக்கிறது. உப்பு தான் உணவு, அதிலிருந்து தான் மனித வாழ்க்கை கடினமாக மாறுகிறது. ஒரு உணவு சமைக்கின்ற வேலைகளில் இருந்து தான் மனித வாழ்க்கை கடினமாக மாறுகிற ஒரு துவக்கம் அங்கு நிகழ்கிறது. அப்படி பார்க்கும்போது உப்பு அது எப்படி அப்படின்னா, உப்பு கண்டுபிடிக்கிறாங்க. உப்பை கண்டுபிடிச்ச உடனே உப்பை தயாரிக்கிறாங்க. அந்த உப்பை கலந்து உணவுகளில் கலந்து சமைக்கின்றார்கள், நெருப்பு மூட்டி சமைக்கின்றார்கள். அதற்கு சட்டிப்பானை தேவைப்படுகிறது. சட்டிப்பானை செய்வதற்கு கைகளால் சட்டிப்பானை செய்து அதை சுட்டு அதை ஒரு பானையாக பயன்படுத்துகிற ஒரு முறை இருந்திருக்கலாம். அதற்கு முறையாக ஒரு சக்கரத்தில் அந்த பானையை நேர்த்தியாக செய்கிற அந்த தொழில்நுட்பம் அப்போது இருந்திருக்காது. மண்ணை குழைத்து அதை ஒரு சட்டி போல கையாலேயே செய்து அதில் ஒரு நேர்த்தி இருந்திருக்காது. இப்போதுள்ள ஒரு மண்பானை போன்ற ஒரு நேர்த்தி இருந்திருக்காது. ஒரு சின்ன சின்ன பானையாக அவர் செய்திருப்பார்கள். பெரிய பானையாக செய்திருக்க முடியாது. அதோடைய ஓடுகள் கடினமாக இருந்திருக்கும். அப்படி அவங்க பானையை செஞ்சு அந்த பானையில் அவங்க உணவு சமைச்சிருப்பாங்க. உப்பு போட்டு உணவு சமைச்சிருப்பாங்க. என்னென்ன இப்போ உப்பு கலந்துட்டாலே அவனுக்கு பேராசை வந்துடும், வன்முறை உணர்ச்சிகள் வந்துடும். அந்த உப்பு கலந்து உணவுகளை சாப்பிட்டாலே அவனுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு வலிமை வந்துவிடும். அப்படிங்கும்போது இவன் தன்னை ஒரு எளிதான ஒரு உயிரினமாக நினைக்க மாட்டாங்க. அப்போ தன்னை மிக வலிமையான ஒரு உயிரினமாக கருதும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இவனுக்குள்ள ஒரு 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 எளிமையானவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மென்மையான தன்மை இருக்காது. வன்முறை உணர்ச்சி அதிகமாகிடும். தன்னை பற்றி ஒரு மிகையான கற்பனைக்குள், அதுவே அந்த கற்பனையே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தன்னை வலிமையானவனாக உணரும் பொழுது அவன் யாரையுமே மதிக்க மாட்டான். எளிமையாக வாழுகிறவர்கள் பிறருடைய உதவியை எதிர்பார்த்து மென்மையாக இருப்பார்கள். ஒரு உப்பு கலந்த உணவுகளை சமைத்து சாப்பிடும்போது தன்னை அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கிறது. பிறருடைய உதவி இல்லாமலேயே மிக முரட்டுத்தனமாக உழைக்கிற அந்த தன்மை அவர்களுக்கு, மனித உயிர்களுக்கு விடுகிறது. அப்படிங்கும்போது மிகப்பெரிய செயல்களை சாதிக்கும்போது சக மனிதர்களை அவர்களுடைய உணர்வுகளை மதிக்க மாட்டார்கள். அதை சக உயிரினங்களை மதிக்க மாட்டாங்க. எதையுமே மதிக்க மாட்டாங்க. ஒரு அராஜக போக்கு வந்துடும். அதனால உப்பு கலந்து உணவுகளை சமைத்து உண்ண ஆரம்பித்த உடனேயே அவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க. எந்த உயிரினத்தையுமே மதிக்க மாட்டாங்க. கொல்ல துணிந்து விடுவார்கள். அவரிடம் இரக்க உணர்வு போய்விடும். ஒரு சர்வாதிகார உணர்வு வந்துவிடும். அப்படி இருக்கும்போது அவங்க மாமிசம் உண்ண ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ எப்போ மனித உயிர்கள் மாமிச உணவை சாப்பிட்டிருப்பார்கள் என்றால், உப்பு கலந்து உணவுகளை சமைக்க தொடங்கியதிலிருந்து தான் அவர்கள் மாமிச உணவுகளை சாப்பிட்டார்கள். ஏன் அப்படின்னா, உப்பு கலந்து
உணவுகளை சமைத்து சாப்பிடும்போது மனித உணர்வுகள் வலிமையாக மாறிவிடுகிறது. தன்னை எளிமையாக உணர்கிற அந்த பண்பு மாறி தன்னை மிகவும் மிக மிக வலிமையானவர்களாக உணரும் பொழுது இதுதான் அவர்களிடம் இரக்கம் இல்லாமல் போய்விடுகிறது, பாசம் இல்லாமல் போய்விடுகிறது, அன்பு இல்லாமல் போய்விடுகிறது, ஒரு சர்வாதிகார மனப்பான்மை வந்து விடுகிறது, தன்னால் மிகப்பெரிய செயல்களை சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் வந்து விடுகிறது. அதே நேரத்தில் மிகப்பெரிய செயல்களை செய்யும்போது செய்கின்ற அந்த வலிமை உடலுக்கு வரும்போது மிகப்பெரிய செயல்களை செய்ய தயாராகும் போது நிறைய ஆபத்துகளும் வந்து விடுகிறது. எளிமையாக வாழும்போது நிறைய பாதுகாப்பு இருக்கு. அதே நேரத்தில் மிகப்பெரிய வலிமை வந்து விடும் பொழுது, மிகப்பெரிய வலிமையான செயல்களை கற்பனை செய்யும் பொழுது, செய்வதற்காக திட்டமிடும் பொழுது மிகப்பெரிய ஆபத்து வந்து விடுகிறது. ஆனால் பயமும் அதிகமாகி விடுகிறது, கோபமும் அதிகமாகி விடுகிறது, ஆபத்துகளும் அதிகமாகி விடுகிறது. அப்படிங்கும்போது மனித வாழ்க்கையை அச்சுறுத்தல் மிகுந்ததாக. அப்பொழுது என்ன ஆகும், மிகப்பெரிய அச்சுறுத்தலில் உள்ள ஒருவர் சக உயிரினங்களை எப்படி நேசிப்பார்? நேசிக்க மாட்டார். ஒரு ஒரு போர்க்களத்தில் போரிடுகிற ஒரு போர் வீரரிடம் ஒரு உயிரினங்களை நேசிக்கின்ற அந்த குணம் எப்படி இருக்கும்? மனது மறத்து போய்விடும். மரண பயத்தில் மனது என்பது மறத்து போய்விடும். அன்பு பாசம் எதுவும் இல்லாமல் மனது என்பது மறத்து போய்விடும். அப்படித்தான் இது வந்து மனித வாழ்க்கை வந்து தற்போதைய இயந்திர அறிவியல் உலகமாக இருக்கட்டும், அல்லது எப்பொழுது உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட்டார்களோ அப்பொழுதிலிருந்தே மனித வாழ்க்கை வந்து நரகமாகவும் அச்சுறுத்தல் மிகுந்ததாகவும் மாறிவிடுகிறது. அப்பொழுது அன்பு பாசம் எதுவுமே இல்லை. அப்பொழுதுதான் மாமிச உணவுகளை உண்பதற்கு ஒரு தயாராகின்ற உண்பதற்கு தேவையான அந்த மனநிலை வந்து மனித உயிர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அப்போ இதில் வந்து உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிட ஆரம்பத்தில்தான் மாமிச உணவுகளை உண்டார்கள் என்பது நிரூபணமாகிறது. உப்பு கலந்து உணவுகளை சமைக்காத உணவுகளை உப்பு சேர்க்காம உணவுகளை சமைத்து உண்ட காலத்தில் அவர்கள் மாமிச உணவுகளை உண்பது. அப்போதான் மக்கள் மென்மையாக இருந்தார்கள். அவர்களால் தங்களை வந்து மிகப்பெரிய வலிமையானவர்கள் என்று அவர்கள் உணர்வில்லை. தன்னைப்போல் தான் பிற உயிரினங்களும் தன்னைப்போல் ஒரு எளிமையான உயிரினமாகத்தான் சக உயிரினங்களும் இருக்க முடியும். அப்படி உணரும் போது சக உயிரினங்களை நேசிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். சக உயிரினங்களோடு நேரத்தை செலவிடுவர். வலிமையானவர்களுக்கு நேரமே கிடையாது. பிறரிடம் பேசுவதற்கே நேரம் கிடையாது. அளவுக்கு அதிகமான வலிமையானவர்களுக்கு, கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் உழைப்பவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தாரிடம் கூட பேசுவதற்கு நேரம் கிடையாது. எப்பொழுதும் அந்த செயல்கள், பிரம்மாண்டமான செயல்களை செய்வதிலே அவருடைய கவனம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கும். அதனால் உப்பு கலந்து உணவுகளை சமைத்து உண்ட மக்கள் மிகப்பெரிய வலிமையானவர்களாக தன்னை உணரும் போது மிகப்பெரிய வலிமையான செயல்களை செய்வதற்காக தங்களுடைய தினசரி நேரத்தில் பெரும்பான்மையான நேரத்தை செயல்களை செய்வதிலேயே நேரத்தை செலவிட்டனர். மிகப்பெரிய செயல்களை செய்வதற்கான தேவையான பேச்சுக்களையே அவர்கள் பேசினார்கள். எந்தவித தொழில் நோக்கமும் இல்லாமல் பிறரிடம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு, அவர்களிடம் பொழுதுபோக்காக பேசுவதற்கான வாய்ப்புகளே குறைந்துவிட்டது. குடும்பத்தோடு நேரம் செலவிப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிட்டது. அதனால் வந்து ஒரு எளிமையான உயிரினங்கள் பற்றி அவைகளுக்கும் ஒரு உணர்வுகள் இருக்கும், அவைகளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்படிங்கிற உணர்வுங்கிறது இல்லாமல் போய்விடுகிறது. அதனால உப்பு கலந்த உணவுகளை சமைத்து சாப்பிடும் பொழுது அதன் மூலம் மிகப்பெரிய வலிமை உடம்புக்கு கிடைக்குது. அதனால மிகப்பெரிய வலிமையான செயல்களை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள். அந்த செயல்களை செய்வதிலேயே அவர்களுக்கு நேரம் போதுமானதாக இருக்கிறது. அதனால் அவர்கள் வந்து சக உயிரினங்களோடும் சக மனித உயிர்களோடும் பேசுவதற்கு, உறவாடுவதற்கு, அன்பு செலுத்துவதற்கு, பாசத்தை செலுத்துவதற்கு, அக்கறையாக நடந்து கொள்வதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆதலால் அவர்களிடம் அன்பு பாசம் இல்லாத காரணத்தினாலும் மாமிச உணவுகளை உண்பதற்கு தேவையான மனநிலையும் கிடைத்து விடுகிறது. ஆக எளிமையாக வாழும்போதுதான் அன்பு பாசம் இருக்கும். அப்பொழுதுதான் சக உயிரினங்களோடு உறவாடுகிற நேரம் கிடைக்கும். சக மனித உயிர்களோடு உறவாடுவதற்கு, நட்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு, அன்பு செலுத்துவதற்கு, பாசத்தை செலுத்துவதற்கு, அக்கறையாக நடந்து கொள்வதற்கு நேரம் கிடைக்கும். அப்பொழுதுதான் வந்து மாமிச உணவுகளை உண்பதற்கு அத்தகைய மனநிலை என்பது இல்லாமல் போகும். மனித உயிர்கள் மென்மையாக மாறிவிடுவார்கள்.
அப்பொழுதுதான் அவர்கள் வந்து மென்மையாக மாறும் பொழுது சக உயிரினங்களை நேசிக்க பழகுவார்கள். நேசிக்கும் பொழுது சக உயிரினங்களை கொண்டு அதன் மாமிசத்தை உண்பதற்கு எப்படி அவர்கள் தயாராகுவார்கள்? எப்படி அவர்களுக்கு மனம் வராது? அதனால் மாமிச உணவுகள் எப்பொழுது சாப்பிட ஆரம்பித்தார்கள் என்றால், இந்த உப்பு கலந்து உணவுகளை சமைக்க தொடங்கியதிலிருந்து தான் அவர்கள் மாமிச உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தார்கள். உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிட்டாலே மனது என்பது மறத்து போய்விடும். மனதில் அன்பு பாசம் இருக்காது, ஒரு அக்கறை இருக்காது, ஒரு சுயநலம் ஏற்படும், வன்முறை உணர்ச்சி ஏற்படும், சர்வாதிகார உணர்வு ஏற்படும். இன்னொன்று, உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிட்டாலே நோய்களும் வர ஆரம்பித்துவிடும். ஒரு நோய் வந்து ஒருத்தருக்கு வந்து 40 வயசில் வந்து சர்க்கரை நோய் வருது, அல்லது வந்து நீரிழிவு நோய், அல்லது ஒரு புற்றுநோய், 50 வயசில் ஒரு புற்றுநோய் வருது. ஆனால் அதற்கான ஆரம்பம் சின்ன வயசுலேயே ஆரம்பித்துவிடும். அப்படி என்றால் 40 வயசில் ஒருவருக்கு ஒரு நோய் முற்றி போகிறது, ஆஸ்மா அல்லது புற்றுநோய் அல்லது நீரிழிவு நோய், ஏதோ வந்து முற்றிய நிலையில் வெளிப்படுகிறது. அப்பொழுது அவர் மிகவும் அச்சத்தோடு உணர்கிறார், மரண பயத்தில் வாழ்கிறார். ஆனால் அந்த நோயின் ஆரம்பம் என்பது சிறு வயதிலிருந்தே ஆரம்பமாகிவிடுகிறது. அவருடைய உணவு பழக்கம், அவருடைய உறவுமுறை பழக்கம், அவருடைய வாழ்க்கை முறை, இது எல்லாமே அவர் உடலில் 40 வயதில் முற்றிய நிலையில் வெளிப்படுகிற அந்த புற்றுநோயோ அல்லது நீரிழிவு நோயோ ஆஸ்மா நோயோ, அந்த நோய்க்கு அவருடைய சிறுவயது பழக்கம் எல்லாமே காரணமாக இருக்கிறது. அதனால் சிறு வயதிலிருந்தே அந்த நோய் ஆரம்பமாகி விடுகிறது. அதாவது வளர்வதற்கு முதல் புள்ளியிலிருந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து அந்த நோய் தனது பயணத்தை துவங்குகிறது. அப்பொழுதே அந்த நோயினால் ஏற்படக்கூடிய மரண பயத்தை அவர் சிறு வயதிலேயே உணர்ந்திருப்பார். அப்போ உப்பு கலந்து சமைத்து சாப்பிடுகிற அந்த உணவுகளை உண்பதால் சிறு வயதிலிருந்தே ஒருவருக்கு 40 வயதில் வரக்கூடிய நோயின் ஆரம்ப கட்டம் என்பது அவருடைய சிறு வயதிலேயே ஆரம்பமாகி விடுகிறது. அப்போ நோய்வாய்ப்பட்டவர்கள் மரண பயத்துடன் வாழ்வார்கள். அவரிடம் அன்பு பாசம் இருக்காது. அத்தகைய குணம் வந்து சிறு வயதிலேயே அவரிடம் தென்படும். ஒருவருக்கு நோய் வரவே இல்லை, ஒரு சிறு வயது குழந்தையை எடுத்துக்கொள்வோம். அந்த குழந்தையிடம் அவர் எந்த நோயும் இல்லை. அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு யார் மீதும் அன்பு இல்லை, பாசம் இல்லை, அக்கறை இல்லை, சுயநலம் தான் அதிகமாக இருக்கிறது, சர்வாதிகார மனப்பான்மை தான் அதிகமாக இருக்கிறது, பிறரை புரிந்து கொள்வதற்கு மறுக்கின்ற மனப்பான்மை தான் அந்த குழந்தையிடம் அதிகமாக இருக்கிறது என்றால், அந்த மனப்பான்மையை அப்படியே பாதுகாத்து வந்தாலே அந்த குழந்தையிடம் நோய்கள் வந்துவிடும். ஏனென்றால் நோய்கள் வந்தால் அத்தகைய மனப்பான்மை தான் ஒருவருக்கு ஏற்படும். அத்தகைய மனப்பான்மை வந்து விட்டாலே நோய்களும் வந்துவிடும். ஆக அது ஒரு நோய்களுக்கு தேவையான ஒரு மனப்பான்மை. நோய்கள் வந்தால் அத்தகைய மனப்பான்மை வந்துவிடும். அத்தகைய மனப்பான்மையை நாம் ஏற்படுத்தி கொண்டு பாதுகாத்து வந்தாலே அந்த நோய்களும் வந்துவிடும். இத்தகைய மனப்பான்மை ஒரு குழந்தைகளுக்கு இருக்குது என்றாலே அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நோய்கள் வரும் என்பதை உணர்ந்து அத்தகைய மனப்பான்மையை நீக்குவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும், பெற்றோர்கள் ஈடுபட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை சிறு வயதிலேயே யாரிடம் அன்பாகவும் இல்லை, பேசவும் இல்லை, அக்கறையாகவும் இல்லை, சுயநலமாக இருக்கிறது, வன்முறை உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கிறது, பிறகு துன்பங்களை கண்டு அழுகின்ற, கவலைப்படுகின்ற அந்த பண்பு குறைவாக இருக்கிறது அல்லது இல்லாமல் இருக்கிறது, பிறரது துன்பங்களை கண்டு சிரிக்கின்ற மனப்பான்மை ஒரு குழந்தைகளிடம் இருக்கின்றது. அப்படி இது போன்ற அதிக அறிகுறிகளை கண்டு அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நோய்கள் வரும் என்பதை உணர்ந்து அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் நோய்கள் வராமல் இருப்பதற்காக சிறு வயதிலேயே நோய்களுக்கான மனப்பான்மையை அந்த குழந்தைகளிடமிருந்து நீக்குவதற்கு நாம் பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நேசிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை, உளவியலில் என்ன தேவை, ஏன் அந்த குழந்தை அவ்வாறு செயல்படுகிறார்கள், அந்த குழந்தைக்கு தேவையான அன்பை வழங்க வேண்டும். அந்த குழந்தையை ஒரு சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தை வந்து பிறரிடம் அன்பு செலுத்தவில்லை என்பதற்காகவும், பிறரிடம் அக்கறை செலுத்தவில்லை, பாசமாக நடந்து கொள்ளவில்லை என்பதற்காகவும், பிறர் துன்பங்களை கண்டு அந்த குழந்தை மகிழ்ச்சி அடைகிறது என்பதற்காகவும் அந்த குழந்தை துன்புறுத்தினால் மேற்கொண்டு அந்த குழந்தைக்கு மேலும் மேலும் நோய்கள் மேலும் மேலும் அந்த உளவியல் ரீதியான சிக்கல் அதிகமாகி பின்பு விடுவிக்கவே முடியாத ஒரு நிலைக்கு அந்த குழந்தை சென்றுவிடும். உளவியல் ரீதியாக மனச்சிதைவு ஏற்பட்டுவிடும். ஓகே, அப்போது நம்ம இதுலேருந்து என்ன தெரியும், இதுக்கெல்லாம் எதுக்கு அந்த உப்பு கலந்த உணவுகள் தான் சமைத்து உண்பதால் தான் மனித உணர்வுகள் மிக அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கிறது. அது வன்முறையாக மாறுகிறது, வன்முறை உணர்ச்சிகளாக மாறுகிறது, அன்பு பாசம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. ஆதலால் பிற உயிரினங்களை கொன்று தின்னக்கூடிய அந்த மனநிலை கிடைத்து விடுகிறது. நாம் வந்து கடைக்கு சென்று மாமிசத்தை வாங்கி, கசாப்பு கடைக்காரரிடம் மாமிசத்தை வாங்கி 1 கிலோ கொடுங்கள், 2 கிலோ கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி உண்டு விடுகிறோம்.
அதை சமைத்து சாப்பிட்டு விடுகிறோம். ஆனால் உங்களிடம் ஒரு கோழியை கொடுத்தால் அதை கொன்று சாப்பிடுவீர்களா? உங்களால் அந்த கோழியை திருகி தலையை திருகி கொன்று சாப்பிட அந்த மனசு இறைச்சி சாப்பிடுகிற அத்தனை பேருக்குமே வராது. அப்படி ஒருவருக்கு வருகிறது என்றால் அவருடைய மனம் எவ்வளவு கொடூரமானதாகவும் மோசமானதாகவும் இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அவருக்கு கோழி மீது மட்டுமல்ல, பிறர் மீது கூட, மனித உயிர்கள் மீது கூட அவருக்கு அக்கறை இருக்காது, ஒரு பாசம் இருக்காது என்பது புலனாகிறது. ஆக அத்தகைய மனப்பான்மையே ஒரு நோய்கள் வருவதற்கான காரணியாக நாம் கருத வேண்டும். ஒரு கோழியை கொடுத்து இந்த கோழியை நீ கொல் என்று ஒரு 10 வயது சிறுவரிடமோ அல்ல சிறுமியிடமோ நீங்கள் கொடுக்கிறீர்கள். இந்த கோழியை கொண்டு நாம் எந்த கோழிக்கறி உணவு சமைக்கப் போகிறோம் என்று அந்த குழந்தைகளிடம் நாம் சொல்கிறோம். அதற்கு இசைந்து அந்த சிறுவனோ சிறுமியோ அந்த கோழியை கொல்கிறார் என்றால் அந்த குழந்தைக்கு அன்பு பாசம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் நோய்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை அந்த குழந்தைகள் அந்த கோழியை கொல்வதற்கு மறுத்துவிட்டால், அல்லது அந்த குழந்தைகளின் கண் முன்னாலேயே பிறர் கொல்கிறார்கள் என்றால் கூட அதனை அந்த குழந்தைகள் விரும்பவில்லை என்றால் கூட அந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. இதெல்லாம் வச்சு மாமிசம் சாப்பிடுவதற்கு காரணம் என்ன என்றால், மனதில் அன்பு பாசம் இல்லாமல் போனதுதான் காரணம். மனதில் இரக்கமும் கருணையும் இல்லாமல் போனதுதான் காரணம். ஈவு இரக்கம் என்பது மனதில் இல்லாமல் போனதுதான் காரணம். அதற்கு என்ன காரணம் என்றால், உப்பு கலந்து உணவுகளை சமைத்து உண்டதுதான் காரணம். உப்பு கலந்து உணவுகளை சமைத்து உண்டதால் அளவுக்கு அதிகமான வலிமையும் வன்முனை உணர்ச்சிகளும் மனதில் மறத்து போகின்ற அந்த தன்மையும் ஏற்படுகிறது. பின்பு மேலும் உப்பு கலந்து உணவுகளை சமைத்து உண்பதால் உடலில் நோய் ஏற்படுவதற்கான அந்த பயணம் உடலில் தொடங்கி விடுகிறது. ஆதலால் ஒரு மரண பயத்துடனே அவர்கள் வாழ்வதால் அதுவும் அவர்களுக்கு அன்பு பாசம் இல்லாத ஒரு நிலையில் அவர்களுடைய மனநிலை ஆகிவிடுகிறது. ஆக அப்படி என்றால் நம்ம ஆதி காலத்திலிருந்தே மாமிசத்தை வேட்டையாடினோம் என்று நாம் கருதுகிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆதிகால மனித உயிர்களின் மிக முக்கியமான உணவு மாமிசம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆதிகால மனித உயிர்கள் நாம் நம்மகிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, ஆடு மாடுகள் மீது அது ஒரு உயிரினம், அதை கொல்வதற்கு நமக்கு மனது வராது. ஒருவேளை ஆதிகால மனித உயிர்கள் ஆதிகாலத்தில் வாழ்ந்த மக்கள் மாமிசம் சாப்பிட்டு இருப்பார்கள் என்றால், அவர்கள் வளர்த்த அந்த ஆடு மாடுகளை அவர்கள் மாமிசம் கொண்டு தின்று மாமிசம் சாப்பிட்டிருப்பார்களா? அதே நேரத்தில் ஒருவேளை அது உண்மையாக இருந்தால், என்னை பொறுத்தவரையில் உப்பு கலந்த உணவுகள் தான் மாமிசத்தை சாப்பிடுவதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுத்தது, ஒரு தயாராகின்ற அந்த மனப்பான்மையை கொடுத்தது என்று நான் கூறுகிறேன். அப்படி என்றால் உப்பு கலந்த உணவுகளை சமைத்து சாப்பிடுவதற்கு முன்பு மனித உயிர்கள் மிகவும் மென்மையானவர்களாக இருந்தார்கள். உப்பு இல்லைன்னா அந்த மாமிசத்தை சாப்பிடுவதில் கூட ஊக்கம் ஏற்படாது. வயிற்றை நிரப்புவதற்கு வேறு வழி இல்லை, வயிற்றை நிரப்ப வேண்டும். உயிருக்கு போகிற உணவுகளே இல்லாத ஒரு இடத்தில் இருந்து கொண்டு வயிற்றை நிரப்ப வேண்டும், உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு மாமிசத்தை சாப்பிட்டிருப்பார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். உப்பே இல்லாத, அதாவது உப்பு பயன்படுத்தப்படாத ஒரு காலகட்டத்தில் உப்பு சமைத்து சாப்பிட்ட காலம் என்பது ஒரு 4000 வருடங்கள் வரலாறு தான் இருக்கும். 4000 வருடத்துக்கு முன்பு இருந்துதான் உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிடுகிற அந்த வழக்கம் என்பது மனித உயிர்களிடம் இருந்திருக்கும். அப்படி என்றால் அதற்கு முன்பு மனித உயிர்களுக்கு உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிடவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்வோம், புரிந்து கொள்வோம். அதாவது 4000 வருடங்களுக்கு முன்பு மனித உயிர்கள் உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிடவில்லை, உப்பு என்பது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று நாம் வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் அவர்களால் உணவுகளை சமைத்து சாப்பிடவே முடியாது. அதாவது சமைத்துனா வேக வைத்து சாப்பிடலாம், வேறு வழி இல்லை என்பதற்காக ஒரு சில உணவுகளை பச்சையாக சாப்பிட முடியாது என்பதற்காக அவர்கள் வேக வைத்து சில உணவுகளை சாப்பிட்டிருக்கலாம். அதே நேரத்தில் மாமிசத்தை அவர்கள் வேக வைத்து
சாப்பிடுகிற உப்பு கலந்து சாப்பிட்டா தான் ஒரு மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த உப்பு கலந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் 65 சாப்பிட்றீங்க, அல்லது மட்டன் கிரேவி சாப்பிட்றீங்க, அல்லது கேஜிஎஃப்ல போயிட்டு சிக்கன் சாப்பிட்றீங்க, சிக்கன் பாக்கெட் வாங்கி சாப்பிட்றீங்க. இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா மீன் வாங்கி இதெல்லாம் வந்து அதில் வந்து உப்பு கலந்து ஒரு சுவை இருக்குது. உப்பு கலந்ததுனால ஒரு அந்த உப்பே கலக்காத ஒரு மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களா? உப்போ கலக்காத ஒரு மாமிசத்தை உங்களால் சாப்பிட முடியுமா? ஒரு சிக்கன் கிரேவியை, ஒரு மட்டன் கிரேவியை, உப்பு கலக்காமல் சமைக்கப்பட்ட ஒரு சிக்கன் கிரேவியை, மட்டன் கிரேவியை, ஒரு பிரியாணியை உங்களால் சாப்பிட முடியாது. அப்படி என்றால் ஆதிகால உப்பு கலக்காத, உப்பு பயன்படுத்தாத ஆதிகாலத்தில் மனித உயிர்கள் மாமிசத்தை ஒரு சுவையை அடிப்படையாக கொண்டு மாமிசத்தை சாப்பிட வேண்டும் என்கிற ஊக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. உப்பு பயன்படுத்தப்படாத காலத்தில் மாமிசம் இருக்கிறது, அத்துடன் பழங்களும் காய்கறிகளும் இருக்கிறது. இதில் நீங்கள் எதை சாப்பிடுவீர்கள் என்று கேட்டால் அவர்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள்? சுவையில்லாத மாமிசத்தையா, அதாவது உப்பு சேர்க்காமல் சமைக்கப்பட்ட அந்த சுவையில்லாத மாமிசத்தையா, அல்லது சுவை உடைய இனி அந்த பழங்கள் காய்கறிகளையா? எதை தேர்ந்தெடுத்திருப்பார்கள்? நிச்சயமாக சுவையுடைய பழங்கள் காய்கறிகளைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பார்கள். ஆதி காலத்தில் வாழ்ந்த மக்கள் மாமிசத்தை ஒரு விருப்பத்துடன் உண்பதற்கான காரணங்கள் மிக மிக குறைவாகவே இருந்திருக்கு. ஆதி காலத்தில், அதாவது உப்பு பயன்படுத்தி மனிதர்கள் உணவுகளை சமைத்து சாப்பிட்ட போதுதான் அவர்களுக்கு வன்முறை உணர்ச்சிகள் ஏற்பட்டது, பேராசைகள் ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் உலோகங்களை கண்டுபிடித்தார்கள். அந்த பேராசை தான், அந்த வன்முறை உணர்ச்சி தான், அந்த அளவுக்கு அதிகமான வலிமை தான், அதாவது உப்பு கலந்து சமைத்த உணவுகளை சாப்பிட்டதால் உடலில் ஏற்பட்ட அந்த அளவுக்கு அதிகமான வலிமை தான் அவர்கள் உலோகங்களை அதன் தாது பொருட்களிலிருந்து கண்டுபிடிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வலிமை, திறமை அவர்களுக்கு ஏற்பட்டது. உலோகத்தை கண்டுபிடித்தார்கள். உலோகத்தை கண்டுபிடித்து உலோகத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த உலோகத்தினால் ஆன, அதாவது உப்பு கலந்த உணவுகளை சமைத்து சாப்பிட்டதால் தான் அவர்களுக்கு உடலில் அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்பட்டது, வன்முறை உணர்ச்சி ஏற்பட்டது, சர்வாதிகார உணர்ச்சி ஏற்பட்டது, பேராசை ஏற்பட்டது. அந்த பேராசையின் காரணமாகத்தான் அவர்கள் அந்த அளவுக்கு அதிகமான வலிமையோடு, பேராசையோடு, வன்முறை உணர்ச்சிகளோடு வந்து அவர்களுக்கு கொலைவெறி ஏற்படுகிறது. அந்த உப்பு கலந்த உணவுகளை சமைத்து சாப்பிட்டதால் கொலைவெறியும் ஏற்படுகிறது, பேராசையும் ஏற்படுகிறது. அப்படி பார்க்கும் அந்த உணர்ச்சி தான் உலோகங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது, ஒரு வெறியை கொடுக்கிறது, ஒரு பேரார்வத்தை கொடுக்கிறது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு வந்து அந்த உலோகங்களே தேவைப்படுகிறது. எப்போ உலோகங்கள் மனித உயிர்களுக்கு தேவைப்படுகிறது என்றால், அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு வலிமை, உப்பு கலந்து உணவு சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டதால் அவர்கள் உடலில் ஏற்படுகிறது அந்த அளவுக்கு அதிகமான வலிமை. வன்முறை உணர்ச்சிகள் ஏற்படும் பொழுதுதான் அந்த வன்முறை உணர்ச்சிகளை மிகப்பெரிய கற்பனைகள் ஏற்படுகிறது, மிகப்பெரிய செயல் திட்டங்கள் மனதில் உருவாகிறது. அதனை சாதிப்பதற்கு அவர்களுக்கு உலோகங்களால் ஆன கருவிகள், ஆயுதங்கள் இதெல்லாம் தேவைப்படுகிறது. அது ஒரு உள்ளுணர்வாக அப்படி ஒரு உலோகம் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எதையோ தேடிக்கொண்டு செல்கிறார்கள். இந்த பூமியில் அப்படி ஏதோ ஒன்று இருக்கும். அவர்களுக்குள்ள அந்த பேரார்வத்தை, அந்த வன்முறை உணர்ச்சியை, அந்த அளவுக்கு அதிகமான வலிமையை வெளிப்படுத்துகிற ஒரு கருவி இந்த புவியில் இருக்கிறது. அது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது, அது உலோகம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் உள்ளுணர்வு எதையோ தேடிக்கொண்டு செல்கிறது. அப்படி தேடிக்கொண்டு செல்லும் பொழுது அவர் உலோகங்களை கண்டுபிடிக்கிறார்கள். அதுவரையில் இந்த புவியில் உலோகங்களை கண்டுபிடித்து உலோகங்களால் ஆன கோடாரி, அருவா, கத்தி, கடப்பாரை இது போன்ற ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள். அதன் பிறகுதான் மரங்களை வெட்டுகிறார்கள். உங்களிடம் கடப்பாரையோ கத்தியோ எதுவுமே இல்லை, உலோகங்களாலான எந்த ஒரு கருவிகளுமே இல்லை என்னும்போது உங்களால் மரங்களை வெட்டவே முடியாது. எதையுமே வெட்ட முடியாது, மரங்களை வெட்ட முடியாது. செடிகளை, ஒரு வலிமையான செடியை கூட உங்களால் செடிகளை உடைத்து விடலாம், ஆனால் மரங்களை வெட்ட முடியாது. அப்போ இந்த பூமி என்னவா இருக்குன்னா, உலோகங்களை மனிதர்கள் கண்டுபிடிக்காததற்கு முன்பு, உலோகங்கள் கண்டுபிடிப்பது சுமார் 4000 வருஷம் அல்லது 3000 வருஷத்துக்கு முன்பு தான் உலோகங்களை மனிதர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று நாம் இதுவரை சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதாவது நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன்.
அப்படி என்றால் ஒரு 3000 வருடத்திற்கு முன்பு இந்த உலகில் மரங்களை வெட்டுவதற்கு பயன்படுகிற உலோகத்தாலான கோடாரியோ அருவாளோ கத்தியோ கடப்பாரையோ எதுவுமே வந்து மனித உயிர்களின் கைகளில் இல்லை. உலோகங்களாலான கருவிகளான கடப்பாரையோ கத்தியோ கோடாரியோ எதுவுமே வந்து மனித உயிர்களிடம் இல்லை. உலோகங்களே இந்த உலகில் மனித உயிர்களின் பயன்பாட்டில் இல்லை, மனித வாழ்க்கையின் பயன்பாட்டில் இல்லை எனும் பொழுது இந்த புவியில் எவ்வளவு மரங்கள் இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். மனித உயிர்கள் எத்தனை மரங்களை வெட்டி இருப்பார்கள். அதாவது உலோகங்களை கண்டுபிடித்த பிறகு கடந்த 3000 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான மரங்களை வெட்டி கொண்டிருப்பார்கள். தினம் தினம் லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு இந்த பூமியில் எந்த அளவுக்கு ஒரு பசுமையான ஒரு உலகமாக இந்த பூமி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். தினம் தினம் ஆப்பிரிக்காவில் நவீன இயந்திரங்களை கொண்டு ஒரு நிமிடத்தில் மிகப்பெரிய 100 வயதை தாண்டிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராட்சத மரங்களை ஓரிரு நிமிடங்களில் ஓரிரு மணி நேரத்தில் வெட்டி சாய்த்து விடுகிறார்கள். தினம் தினம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள், காடுகளை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பு அதற்கெல்லாம் அவ்வாறு காடுகளை அழிப்பதற்கு என்ன காரணம்? உலோகங்களாலான அரிவாள், கடப்பாரை, கத்தி, கோடாரி, அப்பொழுது நவீன மோட்டார் இயந்திரங்கள், நவீன வாள், அதுபோன்ற நவீன இயந்திரங்கள் தான் வந்து இந்த மரங்களை வெட்டுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கின்றன. அப்படின்னா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்ககிட்ட வந்து எந்த ஆயுதங்களும் இல்லை, உலோகங்களே இல்லை. அப்படிங்கும்போது இங்கே எந்த மரத்தையும் அவங்களால வெட்டவே முடியாது. இவங்க கையில் இருக்கிறது வந்து கல்கள் தான் ஆயுதம். கல்லால் எந்த மரத்தையும் வெட்ட முடியாது. மரக்கிளைகள், மரத்துண்டுகள், அது மரத்துண்டுகள், அதாவது காய்ந்து போன மரக்கிளைகள் அல்லது கற்கள், இவை இரண்டும் தான் மனித உயிர்களின் ஆயுதமாக உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு இருந்தன. அப்படிப்பட்ட ஆயுதங்களை கொண்டு, கற்களை கொண்டு, மரக்கிளைகளை கொண்டு மரங்களை வெட்டவே முடியாது. அப்படி என்றால் எந்த மரத்தையும் வெட்டாத ஒரு வாழ்க்கையை, மரங்களை வெட்ட முடியும் என்கிற நம்பிக்கை கூட இல்லாத மனித உயிர்கள் வாழ்ந்த காலம்தான் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மனித உயிர்கள், அப்படிப்பட்ட காலத்தில் ஏராளமான மரங்கள் இருந்திருக்கும், ஏராளமான சமவெளி பகுதி. இன்று நாம் வந்து காங்கிரீட் கட்டடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமே, அந்த காங்கிரீட் கட்டடங்கள் எல்லாமே வந்து சமவெளி காடுகளாக, பசுமை நிறைந்த காடுகளாக, பழங்களையும் கனிகளையும் காய்கறிகளையும் தருகின்ற ஒரு காடுகளாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் உணவுகள் வந்து உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். போய் நீங்கள் வேட்டையாடி பிற உயிரினங்களை கொன்றுதான் அதன் மாமிசத்தை தின்றுதான் நீங்கள் உங்கள் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு தாராளமாக உங்களுக்கு வந்து காய்கறிகள், பழங்கள் எல்லாமே கிடைத்திருக்கும். ஏனென்றால் அப்பொழுது அவ்வளோ பசுமை இருந்திருக்கிறது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்தில் இந்த பூமி முழுவதும் ஒரே பசுமை மயமாக இருந்திருக்கிறது. ஏராளமான உயிரினங்கள் இருந்திருக்கிறது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மரங்களையும் வெட்ட முடியவில்லை மனித உயிர்களால், பிற உயிரினங்களையும் பெரிதாக கொல்ல முடியவில்லை. கற்களை எரிந்துதான் பிற உயிரினங்களை கொண்டிருப்பார்கள், அல்லது மரக்கிளைகளை வைத்துக்கொண்டு பிற உயிரினங்களை அடித்து கொண்டிருப்பார்கள். வேறொன்றும் இவர்களால் செய்திருக்க முடியாது. அதுவும் தற்காப்பிற்காக தன்னை தாக்க வருகிற உயிரினங்களை இவர்கள் கொண்டிருப்பார்கள். அந்த மாமிசத்தை ஒருவேளை ஒரு புலி தாக்க வந்திருக்கலாம். தன்னை தாக்க வருகிற ஒரு புலியை கற்களால் அடித்து கொள்ள முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஒரு கூட்டமாக இருந்து ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கல்லை வைத்துக்கொண்டு புலிகளையும் சிங்கங்களையும் தாக்க வரும்போது அதிர்ஷ்டவசமாக ஏதாவது ஒரு புலியோ சிங்கமோ மனிதர்களின் கைகளில் உள்ள கற்களால் அடிபட்டு செத்திருக்க வாய்ப்பிருக்கிறது. அவ்வாறு அல்லது வந்து ஏதாவது தந்திரங்களை பயன்படுத்தி அகழிகளை தோண்டி கற்களாலும் மரக்கிளைகளாலும் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை தோண்டி அதனுள் புலிகளையோ அல்லது வந்து சிறுத்தைகளையோ சிங்கங்களையோ விளைவித்து அவ்வாறு விழுந்த குழிக்குள் விழுந்த சிங்கங்களையும் சிறுத்தைகளையும் வெளியே வரவிடாமல் கற்களாலோ அடித்தே கொன்று
அந்த உயிரினத்தின் மாமிசத்தை நெருப்பில் சுட்டு அவர்கள் தின்றிருக்கலாம், ஒரு வெற்றி கொண்டாட்டமாக. மற்றபடி அவர்கள் ஒரு ஆடுகளையோ மாடுகளையோ மான்களையோ அதனை வேட்டையாடி உண்டுதான் தங்கள் வயிறை நிரப்ப வேண்டும் என்கிற நிலை அன்று இருந்திருக்காது. ஏனென்றால் அன்று அவ்வளவு பசுமை, பழங்கள், காடுகள் எல்லாம் இப்படியே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல, பசுமை நிறைந்த அந்த சூழல்ல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பலாமரங்கள், காடுகளில் பலாமரங்கள் அதிகமாக இருந்திருக்கும், மாமரங்கள் கூட அதிகமாக இருந்திருக்கும். அந்த விதைகளை அங்கங்கே அவர்கள் முளைக்க வைத்திருந்திருப்பார்கள். அவர்களால் அதைத்தான் செய்ய முடியும். விதைகளை, தாங்கள் சாப்பிடுகிற பழங்களில் இருந்து விதைகளை தேர்ந்தெடுத்து அதனை அங்கங்கே குழியை தோண்டி முளைக்க வைத்திருப்பார்கள். தண்ணி ஊற்றி விவசாயம் செய்திருப்பார்கள். அல்லது பக்கத்தில் ஓடுகின்ற ஆறுகளிலிருந்து தண்ணீரை கோரி ஒரு ஓலை பட்டைகளை தயார் செய்து அந்த பட்டைகளிலிருந்து பக்கத்தில் உள்ள ஆறுகள், குளங்களிலிருந்து தண்ணீரை கோரி அந்த விதைகளை முளைப்பதற்காக குழி தோண்டி புதைத்து வைத்திருக்கும் பொழுது அதன் மீது ஊற்றி அந்த இதை வளர்த்திருந்திருப்பார்கள். அப்படி ஒரு விவசாயம் அந்த காலத்தில் இருந்திருக்கும். அது ஒரு வியப்பிற்குரிய ஒரு விஷயமாக அதுதான் முடியும் அவங்களால. மற்றபடி நிலத்தை உழுவதற்கு அவர்களிடம் உலோகங்களாலான மண்வெட்டியோ கருவிகளோ எதுவுமே இல்லை அப்பொழுது. அதனால் விவசாயம் என்பது அவர்களால் செய்ய முடிந்தது என்னவென்றால், நிலத்தை பண்படுத்த முடியாது, மரங்களை வெட்டி, மரங்களே இல்லாமல் மரங்களை அனைத்தையும் சமவெளிகளில் உள்ள மரங்களை அனைத்தையும் வெட்டி சமவெளிகளாக்கி விவசாய நிலங்களாக மாற்றி அந்த விவசாய நிலங்களை கலப்பையால் உழுது பண்படுத்தி அது போன்ற செயல்களை உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் செய்திருக்கவே முடியாது. அதனால் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மனிதர்கள் செய்த விவசாயம் என்பது என்னவென்றால், தாங்கள் உண்ணுகிற பழங்களிலிருந்து கொட்டைகளை தேர்ந்தெடுத்து அந்த கொட்டைகளை ஆங்காங்கே ஊன்றி அது வளர்ந்து அந்த மரங்களிலிருந்து பழங்களை பறித்து சாப்பிட்டிருப்பார்கள். ஏற்கனவே அந்த காடுகளில் ஏராளமான பலா மரங்கள் இருந்திருக்கும், வாழை மரங்கள் இருந்திருக்கும், கொய்யா மரங்கள் இருந்திருக்கும். அங்கு அப்படி இயற்கையாகவும் இருந்திருக்கும். அதே நேரத்தில் இவர்கள் அந்த பழங்களை சாப்பிட்டு அதன் விதைகளை ஆங்காங்கே ஊன்றி ஒரு மிகப்பெரிய காட்டினையும் ஊடாக வளர்த்திருப்பார்கள். பிற மரங்களையும், அதாவது பழங்களை தராத மரங்களையும் இவர்களால் வெட்ட முடியாது. ஏனென்றால் இவரிடம் கோடாரி இல்லை, உலோகங்களாலான எந்த ஒரு கருவியும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படின்னா, கிடைக்கின்ற சிறு சிறு இடங்களில் இவர்கள் சாப்பிடுகிற பழங்களில் இருந்து கொட்டைகளை எடுத்து ஆங்காங்கே நட்டு வைப்பார்கள். அதற்கு தேவையான தண்ணியை ஊற்றுவார்கள். அல்லது அங்கு மழை வசதி அதிகமாக இருந்திருக்கும். ஏனென்றால் பசுமையும் அதிகமாக இருக்கிறது, அதனால் மழை வசதியும் அதிகமாக இருந்திருக்கும். தானாகவே அது வளர்கிற அந்த ஒரு சூழல் அக்காலத்தில் அதிகமாக இருந்திருக்கும். ஏராளமான உயிரினங்கள் இருந்திருக்கும். ஆடுகள், மாடுகள், யானைகள் இவைகள்லாம் லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக இருந்திருக்கும். மனித வாழ்க்கை மிகவும் அச்சுறுத்தலாகவும் இருந்திருக்கும். அச்சுறுத்தலாகவே இருந்திருக்கும். தினம் தினம் மனித உயிர்கள் பிற உயிரினங்களில் கொலைவெறி தாக்குதலுக்கும் வேட்டையாடப்பட்டு மனித உயிர்கள் இறந்து போகக்கூடிய நிலைமை இருந்திருக்கும். மனித உயிர்கள் வேட்டையாடி கொல்லுகின்ற உயிரினங்களை விட பிற உயிரினங்களால் சாகின்ற மனித உயிர்கள் தான் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலங்களில் மிக அதிகமாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில், உலோகங்களே கண்டுபிடிக்கப்படாத அந்த சூழலில் ஏராளமான உயிரினங்கள், ஆடுகள், மாடுகள், மான்கள், யானைகள், எருமைகள், அது புலிகள், சிங்கங்கள் இவையெல்லாம் ஏராளமாக இருந்திருக்கின்றன. அதனால் அவைகளிடமிருந்து உரங்கள் கிடைத்திருக்கும். அந்த உரங்களை கொண்டு இவர்கள் நட்டு வளர்க்கின்ற, அந்த விதைகளை ஊன்றி வளர்க்கின்ற அந்த செடி கொடிகளுக்கு, மரக்கன்றுகளுக்கு தேவையான உரமும் கிடைத்திருந்திருக்கும். அவ்வாறு வளர்கிற மரங்கள் பிற்காலத்தில் ஓரிரு வருடங்களிலோ அல்லது 4-5 வருடங்களிலோ இவர்களுக்கு பழங்களை கொடுத்திருக்கும். இப்போ தேங்காய் தென்னை மரத்திலிருந்து உள்ளது. அந்த தேங்காயினால் இவர்களுக்கு உணவு கிடைக்கிறது என்றால் அந்த தேங்காயில் தேங்காயை எடுத்துக்கொண்டு அங்கங்கே ஊன்றி விடுவார்கள். இதுதான் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் செய்யப்பட்ட ஒரு விவசாயமாகும். இப்படி ஒரு விவசாயத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். இப்படி ஒரு விவசாயத்தை உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் செய்து வந்தார்கள். ஆக இயற்கையாகவே நிறைய பழங்களை தருகின்ற மரங்கள் அங்கு இருந்தது. அதுபோக இவர்களே ஒரு விவசாயம், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இவர்கள் செய்ய முடிகின்ற அந்த ஒரு விவசாயம்,
முறை இருந்தது. அப்படி இருந்தது. அதன் மூலமும் இவர்களுக்கு உணவு கிடைத்தது. அப்படி இருக்கும்போது இவர்கள் வேட்டையாடி தான், ஆடு மாடுகளை கொண்டு தான், மான், மாடு, ஆடு இவற்றையெல்லாம் கொண்டு தான், அந்த உணவுகளை நெருப்பில் சுட்டு தான், சாப்பிட்டு தான் இவர்கள் உயிர் வாழ வேண்டும் என்கிற அவசியம் அப்போது இல்லை. அப்போது அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் இன்னொரு அது மாமிசங்களை அவர்கள் சுட்டு சாப்பிட்டிருந்தார்கள் என்றால் அவை சுவையாகவும் இருக்காது. ஏனென்றால் அந்த காலத்தில் உப்பும் கிடையாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் உப்பும் பயன்படுத்தப்படவில்லை. அதனால் உப்பு பயன்படுத்தப்படவில்லை. அதில் உப்பு சேர்க்கப்படாத அந்த மாமிசம் பெரிதாக சுவையாக எல்லாம் இருந்திருக்காது. சுட்டு தானே சாப்பிட வேண்டும். வேக வைத்து, மசாலா அரைத்து, அதில் உப்பு போட்டால்தான் அந்த மாமிசம் நமக்கு சுவையாகவும் இருக்கும். அந்த மாமிசம் நம்மை அடிமைப்படுத்தவும் செய்யும். அதன் சுவை நம்மை அடிமைப்படுத்தவும் செய்யும். உப்பே சேர்க்கப்படாத ஒரு கோழி இறைச்சியோ அல்லது ஆட்டு இறைச்சியோ அது எப்படி நமக்கு மிகப்பெரிய சுவையையும் இன்பத்தையும் நம்மை அடிமைப்படுத்துகிற மாதிரியான சுவை அதில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வேட்டையாடி உண்பதில் அவர்களுக்கு பேரார்வம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது உப்பு பயன்படுத்தப்படாத, உப்பு கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் மனித உயிர்கள் பிற உயிரினங்களை வேட்டையாடி அதன் மாமிசத்தை கொண்டு தின்க வேண்டிய ஒரு ஆர்வம், பேரார்வம் அங்கு நிலவவே இல்லை. அவர்களுக்கு அப்படி ஒரு நிர்பந்தமும் இல்லை. வேட்டையாடினால்தான் நாம் உயிர் வாழ முடியும், வேட்டையாடினால்தான் நமக்கு உணவு கிடைக்கும் என்கிற நிர்பந்தமும் இல்லை. ஏனென்றால் அப்போது ஏராளமான மரங்கள் உள்ளன. அவற்றிலிருந்து, அந்த மரங்களிலிருந்து ஏராளமான காய்கறிகள், கனிகள், பழங்கள் எல்லாமே கிடைக்கிறது. உணவுகளும் கிடைக்கிறது. உணவுகளும் இயற்கையாகவே கிடைக்கிறது. அப்படிங்கும்போது இவர்கள் வேட்டையாடி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிற உயிரினங்களை கொல்ல வேண்டிய நிலைதான் அவர்களுக்கு இருந்திருக்கும். காட்டெருமைகளை விரட்டினாலே ஓடிவிடும். சிங்கங்கள் தான் ஏனென்றால் காட்டெருமைகளுக்கு இறைச்சியை உணவாக கொண்ட உயிரினங்கள் தான் மனித உயிர்களை கொல்வதற்கு தேடி வரக்கூடியவை. அதனால் அவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்ச்சி மட்டும்தான். அதற்காகத்தான் அவர்கள் பிற உயிரினங்களை கொல்ல வேண்டும். அதாவது கொல்லப்படுகிற அந்த பிற உயிரினங்கள் கூட புலியாகவோ, சிறுத்தையாகவோ அல்லது கரடியாகவோ இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. மற்றபடி ஒரு ஆடு மாடுகளை கொல்கிற, மான்களை வேட்டையாடுகிற அந்த வழக்கம் உப்பு கண்டுபிடிக்கப்படாத, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில், அதாவது ஒரு 4000 அல்லது 3000 அல்லது 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த காலத்தில் மனித உயிர்களிடம் மாமிசம் உண்ணுகின்ற வழக்கம் இல்லை என்பது உறுதியாகிறது. மாமிசம் உண்பதற்கான அவசியம், நிர்பந்தமும் அங்கு இல்லை. ஏனென்றால் உப்பு இல்லை. உப்பு கலந்தால்தான் எந்த ஒரு மாமிச உணவு சுவையாக இருக்கும். உப்பு கலந்து சமைக்கின்ற அந்த மாமிச உணவு தான் சுவையாக இருக்கும். அதுதான் நம்மை அடிமைப்படுத்தும். அதுதான் நம்மை மாமிசத்தை உண்ண வேண்டும் என்கிற பேரார்வத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை மீன்களை சாப்பிட்டால் அதன் சுவை, மீன் என்னென்ன முட்டை நம்ம உப்பு சேர்க்காமலே அதன் சுவை நமக்கு ஒரு விரும்பத்தகுந்த ஒரு சுவையை கொடுக்கும். அதே போல மீன்களோட சுவையும் அப்படிதான். மீனில் நம்ம உப்பு சேர்க்கலைன்னா கூட அந்த மீனை ஒரு சுட்டு அல்லது அவிச்சு சாப்பிடும்போது அதோட சுவை நமக்கு விரும்பத்தகுந்த ஒன்றாகத்தான் இருந்திருக்கும். ஒருவேளை அந்த காலத்தில் மீன்களும் தாராளமாக கிடைத்திருந்திருக்கும். அங்கு அதாவது ஒரு ஆறு, குளம் என்று இருக்கும் பொழுது அங்கு அவர்களுக்கு, மக்களுக்கு, அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு மீன்கள் தாராளமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை மீன்களை அவர்கள் சுட்டு சாப்பிட வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அவர்கள் மீன்களை மட்டும் சுட்டு சாப்பிடுகிறார்கள்? ஏனென்றால் மீன்களை சாப்பிடுவதற்கு ஏன் அப்பொழுது அவரிடம் அந்த கருணை இல்லையா? மீன்கள் ஒரு எளிமையானது. அதன் இறைச்சி ரொம்ப எளிமையாக, மீன் இறைச்சி மீன்களுடைய அந்த சதைப்பகுதி ஒரு கடினமானது கிடையாது. ஒரு மாமிசத்தை போன்று கடினமானது கிடையாது. அது மென்மையான சதைப்பகுதியை கொண்டது தான் மீன். அப்படி இருக்கும்போது மீன் உணவுகளை அவங்க சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஆறு, குளம் அந்த காலத்தில் மரங்கள் எதுவும் வெட்டப்படல, அவ்வளோ பசுமையாக இருக்கும், அவ்வளோ மழை பெஞ்சிருக்கும். அதாவது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலகட்டத்தில் அவ்வளோ மழை பெஞ்சிருக்கும். தண்ணீர் பஞ்சம், வறட்சி அதெல்லாம் சுத்தமாக இருக்காது. அதனால் ஆறு, குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான மிகப்பெரிய மீன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்.
அப்படி இருக்கும்போது அந்த மீன்களை வந்து கரடிகள் கூட வேட்டையாடலாம். கரடிகள் அல்லது பிற உயிரினங்கள், ஏன் புலிகள் கூட மீன்களை வந்து பிடிச்சு சாப்பிடலாம். புலிகள், சிறுத்தைகள், கரடிகள், நாய்கள். அப்படி இருக்கும்போது மனித உயிர்களும் வந்து மீன்களை பிடிச்சி சாப்பிட்ருப்பாங்க. மீன்கள் மீது அவங்க பரிதாபம் ஏன்னா மீன்களை வந்து வேட்டையாடுறது ரொம்ப எளிது. பிடிச்சோமா அதை கொல்லணும் அல்லது உரிக்கணும், அதோட தோலை உரிக்கணும், அதை கறியை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அது வந்து மிகப்பெரிய வேலையே கிடையாது அவங்களுக்கு. அப்படி எல்லாமே அதை கொல்றதும் வந்து நம்ம வந்து கொடூரமாக ஒரு கோழியை கொல்ற மாதிரியோ ஆட்டை கொல்ற மாதிரியோ, ஒரு ஆட்டை கொல்வதாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி கத்தி அருவா எதுவுமே கிடையாது. அப்போ வந்து அவங்க ஒரு மானை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உலோகங்கள் 4000 வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்களே கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னா, அதாவது உப்பு சாப்பிட்ட எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் உலோகங்களை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா 4000 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து அவங்க வந்து கடந்த 4000 வருஷமாக தான் உப்பு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது, உலோகங்களும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அப்படி என்றால் 4000 வருஷத்திற்கு முன்பு உலோகங்களே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஆடுகளையோ மாடுகளையோ கொண்டு அதை இறைச்சி சாப்பிட்டார்கள் என்றால் அந்த ஆடு மாடுகளை எப்படி கொண்டிருப்பார்கள்? அவர்களிடம் ஆயுதங்களாக கற்கள் தான் இருக்கின்றது, மரக்கிளைகள் தான் இருக்கிறது. ஒரு மானை பிடித்து சுற்றி வளைத்து பிடித்து அதன் தலையை கல்லால் அடிப்பார்களா? அந்த அளவுக்கு கொடூரமானவர்களாக அவர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அப்போது அதாவது உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிடப்படாத அந்த காலத்தில் மனித உயிர்கள் மென்மையாகத்தான் இருந்திருப்பார்கள். அதனால் அப்படி கொண்டு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மீன்களை சாப்பிட்டுருக்கலாம். மீன்களை சாப்பிடுகிற அளவு, மீன்களை கூட சாப்பிடக்கூடாது என்கிற விழிப்புணர்வு இருக்கிற அளவுக்கு அவர்கள் மென்மையானவர்களாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இன்னொன்று, அந்த காலத்தில் வந்து மரங்கள் வெட்டப்படவில்லை, பசுமை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து உயிரினங்கள் அதிகமாக இருந்தது. ஆடுகள், மாடுகள், யானைகள், குரங்குகள், புலிகள், கரடிகள், சிறுத்தைகள் இவையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்த காலங்கள். உலகம் முழுக்க பிற உயிரினங்கள், மிருகங்கள், விலங்குகள் இவையெல்லாம் கோடிக்கணக்காக இருந்திருக்கும். அந்த காலத்தில் ஒரு மனித உயிர்கள் வாழ்வதே இந்த மரண பயத்தோடு தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இன்றைக்கி நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம், ஒரு ஊர்லேயோ ஒரு கிராமத்துலேயோ ஒரு நகரத்துலேயோ வாழ்கிறோம். நமக்கு வந்து ஒரு கரடி பற்றின பயம் கிடையாது, ஒரு புலி பற்றின பயம் கிடையாது, சிங்கத்தை பற்றின பயம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் முழுதும் பயங்கர பசுமையாக இருந்துச்சு. அப்போ வந்து ஏகப்பட்ட விலங்குகள், ஏகப்பட்ட மிருகங்கள் இங்கே நிறைய இருந்துச்சு. கோடிக்கணக்கான விலங்குகள், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மிருகங்கள், சிறுத்தைகள், பாம்புகள் இதெல்லாம் அதிகமாக இருந்தது. காங்கிரீட் கட்டடங்கள் எல்லாம் குடிசையில் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவங்களுக்கு ரொம்ப மரண பயத்தோடு வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா சிங்கங்களுக்கு மத்தியில், கரடிகளுக்கு மத்தியில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம ஒரு ஊரில் உள்ள கரடி புகுந்துடுச்சு, இல்லை சிறுத்தை புகுந்து விட்டது, புலி புகுந்து விட்டது, யானை புகுந்து விட்டது அப்படின்னா நமக்கு எவ்வளோ மரண பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்னா ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அந்த மரண பயத்தில் வந்து ஒரு மீன்களோட உணர்வுகளை புரிந்து மீன்கள் மீது பரிதாபப்படுகிற அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருப்பார்களா? இருக்காது. ஏன்னா நீங்கள் நமக்கே நம்ம உயிர் நிச்சயம் இல்லை. அப்படிங்கும்போது நாம் வந்து ஒரு மீன்களை வந்து சாப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை என்கிற எண்ணம் கூட வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. எளிதாக இருக்கிறது. உப்பு சேர்க்காமலேயே மீன்களை சாப்பிட முடியும். ஒரு பெரிய மீன், அந்த மீனை வந்து நெருப்பில் சுட்டு அதன் இறைச்சி, மீனின் சதைப்பகுதியை நெருப்பால் சுட்டு வேக வைக்கப்பட்ட அந்த சதைப்பகுதியை சாப்பிடுவது என்பது மிக எளிது. சமைப்பதும் மிக எளிது. அதன் தசைப்பகுதி எவ்வளோ மென்மையானது. ஆதலால் அந்த ஒரு காரணத்திற்காக மீன்களை கொல்வதும் இது எளிது. நீரை விட்டு ஒரு மீனை எடுத்து வெளியே போட்டு விட்டாலே அது இறந்துவிடும். அப்படி இருக்கும்போது கரடிகள், அப்பொழுது வாழ்ந்த கரடிகள், நாய்கள், நரிகள் இவை எல்லாமே மீன்களை பிடித்து சாப்பிடும். கொக்குகள். அப்படி இருக்கும்போது மனித உயிர்களும் தங்களுக்கு தேவையான
ஓரிரு வேளை தினசரி ஓரிரு மீன்களை, ஓரிரு பெரிய மீன்களை, ஒருவர் 1 கிலோ மீனை சாப்பிட்டால் அன்றைய தினத்திற்கு போதுமான உணவாக அது இருந்துவிடும். அப்படி இருக்கும்போது மீன்களை சாப்பிட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, நாம் இதில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியது, நாம் இன்று பேசுகிற தமிழ்மொழி வளர்ச்சி அடைந்த காலகட்டம், மிக ஆக்கப்பூர்வமாக, அற்புதமாக, அறிவுபூர்வமாக வளர்ச்சி அடைந்த காலகட்டம் என்பது எதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் 3000 வருஷங்களுக்கு முன்பு தான். 3000 வருஷங்களுக்கு முன்பு தான், அதாவது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில்தான், உப்பு பயன்படுத்தப்படாத, உணவு சமைப்பதற்காக உப்பு பயன்படுத்தப்படாத அந்த கற்காலங்களில்தான், கற்காலம் என்றாலே நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், உப்பு பயன்படுத்தப்படாத காலம்தான் கற்காலம். உப்பு என்பது உணவுகளுக்கு சமைத்து உண்பதற்காக பயன்படுத்தப்படாத காலம்தான் கற்காலம். கற்காலத்தில் உப்பும் இல்லை, உலோகங்களும் இல்லை என்று மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த கற்காலத்தில்தான், கற்காலம் என்பது ஏதோ 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைத்து விடாதீர்கள். கற்காலம் என்பது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான். 3000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாம் உலோகங்களை கண்டுபிடித்தோம். அதாவது உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட்டோம். அப்புறம் உலோகங்களை கண்டுபிடித்தோம். உப்பு சமைத்து சாப்பிட்ட பிறகு உலோகங்களை கண்டுபிடித்தோம். உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட்ட அந்த காலத்தில் கூட உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் முதலில் உப்பை கலந்துதான் உப்பை கலந்து உணவு சமைத்து சாப்பிட்டார்கள். அந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதுமே எல்லோருமே உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிடவில்லை. கடற்கரைக்கு அருகில் உள்ளவர்கள் மட்டும்தான் உப்பை கடற்கரையிலிருந்து எடுத்து அந்த உப்பை கொண்டு உணவில் கலந்து சமைத்து சாப்பிட்டிருப்பார்கள். ஒரு மலை உச்சியில் வாழ்ந்தவர்கள், கடற்கரையிலிருந்து வெகு தூரத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு உப்பு எளிதாக கிடைக்கின்ற ஒரு பொருளாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் வசிப்பவர்கள் கடற்கரைக்கு சென்றுவிட்டு மீண்டும் தங்களுடைய இருப்பிடத்திற்கு செல்வது ரொம்ப கடினம். ஏன்னா அந்த பசுமை மிகுந்த காலகட்டம் அது. மிகவும் மரங்கள், செடிகள் எல்லாம் ரொம்ப உயரமாக வளர்ந்து அடர்ந்து பசுமையாக வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அப்போ வழியெல்லாம் கிடையாது. ரொம்ப அகலமான வழிகள் எதுவுமே இருக்காது. அந்த காலகட்டத்தில் ஒருவர் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள தன்னுடைய ஊரிலிருந்து உப்பு எடுப்பதற்காகவே கடற்கரைக்கு சென்று, உப்பு சும்மா கடற்கரையில் போய் எடுத்துட்டு வர முடியாது. அதை உற்பத்தி செய்யணும். சிரமப்பட்டு அதை வயல்களில் பாய்த்து அதுக்கு உப்பை தயார் செய்வதற்கு ஓரிரு வாரங்கள் அந்த கடற்கரையிலே இருக்க வேண்டும். அதற்கு சாதகமான சூழலை அங்கு நிலவ வேண்டும். வெயில் அடிக்க வேண்டும், சூரிய ஒளி வீச வேண்டும். அந்த மாதிரி நிறைய சாதகமான அம்சங்கள் இருக்கிறது. அதெல்லாம் கடந்து தான் ஒருத்தர் உப்பை எடுத்துகிட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு, கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள தன்னுடைய இருப்பிடத்திற்கு மிகவும் சரியாக பாதை மாறாமல், வழி தவறாமல் சேர வேண்டும். இவ்வளவு சிரமப்பட்டு, ஆகையால் அன்றைய கால 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கற்காலங்களில் கூட கடற்கரைக்கு அருகில் உள்ளவர்கள் மட்டும்தான் கற்கால முடிவில் உலோக காலம் தொடக்க கால உலோகங்கள் பயன்படுத்துவதற்கும் கற்கால முடிவிற்கும் இடைப்பட்ட காலம்தான் உப்பு கண்டுபிடிக்கப்பட்ட காலம். அந்த காலத்தில் உலகம் முழுவதும் உப்பை பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள். உப்பை கடற்கரைக்கு அருகில் வாழ்ந்தவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவர்கள்தான் உலோகங்களையும் அந்த உப்பை பயன்படுத்தி அவ்வாறு உப்பை கண்டுபிடித்து உணவுகளில் கலந்து சமைத்து சாப்பிட்டதால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வன்முறை உணர்ச்சி, பேரார்வம், பேராசை, கடினமான உழைக்கிற அந்த அளவுக்கு அதிகமான வலிமை, இதெல்லாம் சேர்ந்துதான் உலோகங்களை கண்டுபிடிப்பதற்கு ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் அவர்களுக்கு உதவியது. அந்த உலோகங்களை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட உலோகத்தினால் வாகனங்களை தயாரித்தார்கள், சக்கரங்களை கண்டுபிடித்தார்கள். அந்த சக்கரங்கள் மூலமாக கருவிகளையும் கண்டுபிடித்தார்கள். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் உலோகங்களாலான கருவிகளை கண்டுபிடித்தார்கள், கத்திகளை கண்டுபிடித்தார்கள், அரிவாள்களை கண்டுபிடித்தார்கள், ஈட்டிகளை, கடற்பாறைகளை கண்டுபிடித்தார்கள். அந்த ஆயுதங்களை துணையாக கொண்டுதான் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கான அவர்கள் தைரியம் கிடைத்தது. நாடோடிகளாக வாழ்வதற்கான தைரியம் கூட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கற்காலங்களின் முடிவு
முடிந்த பிறகு அல்லது உப்பு கலந்து உணவுகளை உப்பை கண்டுபிடித்து அதை வந்து உணவுகளில் கலந்து சமைத்து சாப்பிடுகிறார்கள். அப்பொழுது வந்து அவர்கள் உலோகங்களை கண்டுபிடிக்கிறார்கள். கற்காலங்களில் மக்கள் பெரும்பாலும் நாடோடிகளாக வாழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டுமென்றால், தெரியாத ஒரு ஊருக்கு, தெரியாத ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டுமென்றால், அங்கு வந்து அந்நியர்களோட இது இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்நிய பகுதி வந்து எப்படி இருக்கும், அங்கே எவ்வளோ ஆபத்துகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது அதற்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து வெறுமனே கையை வச்சுட்டு போனால் உங்களுக்கு அந்த தைரியம் வந்துடாது. அதே சமயம் உங்கள் கையில் வந்து ஈட்டியோ கோடாரியோ அறிவாளோ இருந்துட்டா நீங்கள் தைரியமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவீங்க. அப்படின்னா அப்போ வந்து நாடோடித்தனமான வாழ்க்கை எப்போ வந்து தீவிரமாகுது, அது ஒரு வாழ்க்கை முறையாக எப்படி மாறுது அப்படின்னா, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் உலோகங்களால் ஆன கருவிகள், ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அந்த கருவிகள் கொடுக்கின்ற அந்த தைரியம், அந்த ஆயுதங்கள் உலோகங்களால் ஆன ஆயுதங்கள் கொடுக்கின்ற அந்த தைரியம் தான் போரிடத்திலிருந்து மனித உயிர்கள் நாடோடிகளாக இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கான அந்த தைரியத்தை கொடுத்தது. அப்போது நாடோடிகளாக அவர்கள் எப்பொழுது செல்கிறார்கள் என்றால், இன்று வரைக்கும் நம்ம நாடோடிகளாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆக கடந்த 4000 வருடங்களாக அல்லது 3000 வருடங்களாக எப்பொழுது உலோகங்களை கண்டுபிடித்தார்களோ, எப்பொழுது உப்பை கண்டுபிடித்தார்களோ, அதிலிருந்து தான் நாடோடித்தனமான வாழ்க்கை முறையே ஆரம்பமாகிறது. அப்படிங்கும்போது நாடோடித்தனமான வாழ்க்கை முறை ஆதி காலத்தில் இருந்து இல்லை. அப்படி என்றால் உலகம் முழுவதும் மனித உயிர்கள் பரவி வாழ்கிறார்கள் இன்று. அப்படி என்றால் மனித உயிர்கள் தோன்றியது என்பது இங்கே வந்து கன்னியாகுமரி பகுதியில் தான் மனித உயிர்கள் தோன்றியது. கன்னியாகுமரி பகுதி எனது ஊரான சவுந்தரபாண்டியபுரம், அந்த பகுதியில் தான் மனித உயிர்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்பது உறுதி. ஏனென்றால் நான் அங்குதான் பிறந்தேன். அதனால் அங்குதான் நான் மனித நிலையில் முழுமையடைவதற்கான ஒரு சூழல், ஒருவரை மனித நிலையில் முழுமையடைகிற ஒருவரால் அந்த முடிகிறது என்றால் அவர் பிறந்த அந்த பகுதிக்கு தான் அந்த பெருமை சொந்தமாகும். அப்படின்போது அப்போது வந்து இந்தியாவில் தான் வந்து அங்கிருந்து அந்த கன்னியாகுமரிக்கு பகுதியும் திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லை பகுதி, இதற்கு இடைப்பட்ட எங்கள் ஊரில் அந்த பகுதி, அங்குதான் வந்து மனித உயிர்கள் தோன்றிய பகுதி. அந்த பிறப்பிடத்தை மையமாக கொண்டு மனித உயிர்கள் பல்கி பெருகி இந்தியா முழுவதும் ஆக்கிரமித்து வாழ்ந்திருந்திருப்பார்கள். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கடந்த 3000 ஆண்டுகளாக அவர்கள் வந்து ஒரு நாடோடித்தனமான வாழ்க்கை முறைக்கு தயாராகிறார்கள். உலகம் முழுவதும் பரவுகிறார்கள். ஆக வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு, ஒரு 4000 வருஷத்துக்கு பிறகுதான் மனித உயிர்கள் உலகம் முழுவதும் பரவி ஒரு நாடோடித்தனமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை ஆப்பிரிக்காவில் அங்கே மனித உயிர்கள் யாருமே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பாவில் மனித உயிர்களாக யாருமே இல்லாமல் இருந்திருக்கலாம். அங்கே விலங்குகள் இருந்திருக்கும், கொடிய விலங்குகள், மிருகங்கள்லாம் இருந்திருக்கும், அங்கே குரங்குகள் இருந்திருக்கும். ஆனால் மனித உயிர்கள் அங்கே இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனித உயிர்கள் உலகம் முழுவதும் எங்கிருந்து பரவுகிறார்கள் என்றால், தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த எனது சொந்த ஊரான சவுந்தரபாண்டியபுரத்தை மையமாக கொண்டு அங்கிருந்து தான் மனித உயிர்கள் பிறப்பிடம். அந்த இடத்திலிருந்து தான் புறப்படுகிறார்கள் என்றால், ஆதி காலத்தில் குரங்கிலிருந்து ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்பு அப்படி பல்கி பெருகி அங்கிருந்து பிறந்து பல்கி பெருகி மெதுவாக இந்தியா முழுவதும் அவர்கள் பயணித்திருப்பார்கள். நிலப்பகுதி வழியாக அவர்கள் பயணித்து ஒரு இந்தியாவில் மட்டும் என்று சொல்லிவிட முடியாது, நிலப்பகுதியோடு தொடர்புடைய ஒரு நடந்தே செல்லக்கூடிய பகுதிகளுக்கு இந்தியாவிற்கும் ஒரு நிலப்பகுதியோடு இன்னொரு நாட்டிற்கு பயணிப்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு பகுதிகளுக்கு மனித உயிர்கள் பயணித்திருப்பார்கள். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உலகின் எல்லா பகுதியிலும் மனித உயிர்கள் வாழ்ந்திருப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஒரு ஐரோப்பாவில் யாருமே மனித உயிர்களாக யாருமே இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் பாருங்கள், வந்து ஐரோப்பாவில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை மிக குறைவாக இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம்.
தென் அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனித உயிர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். எப்போ மனித உயிர்கள் அங்கெல்லாம் போய் குடியேற்றினார்கள் என்றால், உலோகங்களை எப்பொழுது கண்டுபிடித்தார்களோ 4,000 வருஷத்துக்கு 3,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் மனிதர்கள் ஆயுதங்களை, வாகனங்களை, கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். அதன் உதவியோடு தைரியமாக பயணிக்கிறார்கள். ஒரு கல்லோ மரக்கிளைகளையோ ஒரு ஆயுதங்களாக கொண்டு ஒரு இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு இடத்திற்கு செல்வது மிகவும் கடினம், மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும். இன்னொரு அந்நிய விலங்குகள் அப்படின்னா இப்போ ஒரு இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் மனித உயிர்கள் உலகின் பல்வேறு இடங்களுக்கு பரவுகிறார்கள் என்றால் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா பரவுகிறார்கள் என்றால் அப்பொழுது எப்படி இருக்கும் என்றால் உலகத்தின் பல்வேறு இடங்களில் மனித உயிர்களே இல்லை. ஐரோப்பாவில் இல்லை மனித உயிர்களே இல்லை, ஆப்பிரிக்காவில் இல்லை மனித உயிர்களே இல்லை, தென் அமெரிக்காவில் இல்லை, அங்கெல்லாம் மனித உயிர்களே இல்லை என்கிற நிலையில் ஆசிய கண்டத்தில் இந்தியாவோடு தொடர்புடைய ஓரிரு நாடுகளில் மட்டும்தான் மனித உயிர்கள் தங்கள் வாழ்க்கையை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள், தங்களது பயணத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். எப்பொழுது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்பொழுது கடந்த 4,000 வருடங்களுக்கு முன்பாக, கடந்த 3,000 வருடங்களுக்கு முன்பாக அவர்களுடைய பயணம் தைரியமாக ஆரம்பிக்கிறது, பேராசைகளோடு ஆரம்பிக்கிறது. கையில் ஆயுதங்களும் வச்சுருக்காங்க, அதே நேரத்தில் அவர்களுக்கு பேராசைகளும் இருக்கிறது. பேராசைகளோடு பயணிக்கிறார்கள். எங்கே? உலகின் பல்வேறு இடங்களுக்கு, ஐரோப்பாவிற்கு, ஆப்பிரிக்காவிற்கு பயணிக்கிறார்கள் பேராசைகளோடு, ஆயுதங்களை கையில் வைத்து கொண்டு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு இங்கேருந்து ஒரு இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போனால் அங்கே பாகிஸ்தானில் வசிக்கிற ஒரு மனித உயிர்கள் மக்கள் நமக்கு தடையாக இருப்பாங்க. எங்கள் நாட்டு எல்லைக்கு ஏன் வரீங்க? அங்கேருந்து நீங்கள் ரஷ்யாவுக்கு போனீங்கன்னா அங்கே மக்கள் அங்கே இருப்பாங்க, ஆட்கள் உங்களை விட மாட்டாங்க. ஆனால் ஒரு 4,000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆப்பிரிக்காவிலையோ ஒரு தென் அமெரிக்காவிலையோ ஒரு ஐரோப்பாவிலையோ அங்கே மனித உயிர்களே வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அங்கே உங்களுக்கு எதிரிகளே யாருமே இல்லை, நீங்கள் தைரியமாக போகலாம். உங்களுக்கு எதிரிகள்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, அங்கே இருக்கிற மிருகங்களும் விலங்குகளும் பாம்புகள், இவைகள் தான் இயற்கை. அப்புறம் அங்கே நிலவர குளிர், இதெல்லாம் தான் எதிரிகள். அப்படிங்கும்போது அதனை எதிர்கொள்வது எளிது தானே. மனித உயிர்களுக்கு என்றுமே மிகவும் அச்சுறுத்தலாக இருப்பது மிருகங்கள், விலங்குகள் என்பதை கடந்து மனித உயிர்கள் தான் மிகவும் அச்சுறுத்தலாக இருப்பவர்கள். அதுவும் அந்நியர்கள், உங்களுக்கு உறவினர்களாக உள்ள மனித உயிர்கள், நண்பர்களாக, உறவினர்களாக, குடும்பத்தினர், இவரெல்லாம் தெரிந்தவர்களாகிவிட்டால் அவர்களை பற்றி நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை. அந்நியர்களாக இருந்தால் அந்நியர்களாக இருந்தால் அவர்கள் மீது நாம் அச்சப்பட வேண்டும். அவர்கள் ஒரு மிருகங்களை விட மோசமானவர்களாக இருப்பார்கள். உறவுமுறை ஏற்பட்டால் தான் அவர்கள் நமக்கு நண்பர்களாக முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு 4,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இந்தியாவை தாண்டி, இந்தியாவோடு இன்னொரு தொடர்புடைய ஒரு ஆப்கானிஸ்தான், இதெல்லாம் தாண்டி உலகத்தில் ஐரோப்பாவிலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ மக்கள் வாழவே இல்லை. நான் சொல்கிறது 4,000 வருஷங்கிறது வேணால் ஒரு 5,000 வருஷமாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஐரோப்பாவிலாம் மக்கள் வாழவே இல்லை. இன்றைக்கி கூட அவங்க மக்கள் தொகை குறைவாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அது வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் கூட அங்கே இயற்கையோட குளிர் இதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் வாழ்வதற்கு. ஆப்பிரிக்கா இந்தியா, ஆசியாவிலேருந்து, அது இந்தியாவிலேருந்து, தமிழ்நாட்டிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது. அங்கு வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, எளிதாக வாழலாம். இந்தியாவை போன்று, தமிழ்நாட்டை போன்று எளிதாக வாழ்வதற்கான இருப்பிடங்கள் அங்கு உள்ளது. இருப்பினும் அது மிக தொலைவில் உள்ளது. ஆதலால் அங்கும் மனித உயிர்கள் வாழ்ந்திருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. எப்பொழுது இவர்கள் உப்பினை சமைத்து சாப்பிட்டதால் உலோகங்களை கண்டுபிடித்தார்களோ அவர்களுக்கு பேராசைகள் தோன்றியது. உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிட்டதால் அவர்களுக்கு பேராசைகள் தோன்றியது. பேராசைகள் ஏற்பட்டதால் அவர்கள் பேரார்வம், பெரிய கனவுகள், மிகப்பெரிய வலிமை ஏற்பட்டது. அந்த உடலில் வலிமையோடு அவர்கள் நாடோடிகளாக உலகின் பல்வேறு இடங்களுக்கு கையில் ஆயுதங்களோடு தைரியமாக புறப்பட்டார்கள். அப்படி புறப்படும் போது பயணிக்கிறார்கள். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள், வேகமாக இருக்கிறார்கள்.
அப்பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. வாகனம் என்பது ஒரு தேவை, கண்டுபிடிப்பு அல்ல. கண்டுபிடிப்புகள் அத்தனையுமே தேவையை அடிப்படையாக கொண்டது. சரி, நாம் வந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு வந்து ஒரு வாகனங்கள் மிகவும் உதவியாக இருக்கும். சுமைகளை தூக்கி கொண்டு செல்வதற்கு ஒரு வாகனங்கள் உதவியாக இருக்கும். அல்லது குதிரைகளை கூட அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கும். குதிரைகள், கழுதைகள் இதையெல்லாம் பயன்படுத்தியிருப்பார்கள். எருமைகள் இவைகளெல்லாம் வாகனங்களாக பயன்படுத்தி இருந்திருப்பார்கள். இருப்பினும் ஒரு வாகனங்களை உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கருவிகள் கண்டுபிடிப்பது, வீட்டு உபயோகப் பொருட்களை கண்டுபிடிப்பது, வாகனங்களை கண்டுபிடிப்பது, சக்கரங்களை கண்டுபிடிப்பது, இப்படி உலகம் முழுவதும் அவர்கள் மிக வேகமாக பயணிப்பதற்கு உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் வேகமாக பயணிப்பதற்கு ஒரு தேவைப்பட்டது. ஒரு தேவை, அதாவது சக்கரங்கள் வந்து ஒரு தேவையாக இருந்தது, கடுமையான தேவையாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் சக்கரங்களை கண்டுபிடிக்கிறார்கள். உலோகங்களை கொண்டு ஒரு சக்கரங்களை கண்டுபிடிக்கிறார்கள். உலோகங்கள் இருந்தால்தான் ஒரு மரத்தாலான ஒரு சக்கரத்தை செய்ய முடியும். மரப்பலகைகளை செதுக்கி சீவி அதை வந்து ஒரு சக்கரமாக கண்டுபிடிக்க முடியும். அப்பொழுது உலகம் முழுவதும் பரவுகிறார்கள். எங்கிருந்து? தென் தமிழ்நாட்டிலிருந்து உலகின் பல்வேறு இடங்களுக்கு, ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை கண்டுபிடித்தவர் வாஸ்கோட காமா அப்படின்னு சொல்கிறாங்களே. இது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனம் தனம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! உண்மையை மூடி மறைக்கின்ற எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்கள். ஐரோப்பாவை கண்டுபிடிச்சதே இங்கேருந்து போகிறவங்களாக தான் இருப்பாங்க. தென் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டவர்கள் தான் உலகையே கண்டுபிடித்திருப்பார். அப்போ வந்து அவங்க வந்து வாகனங்களை கண்டுபிடிக்கிறாங்க. வாகனங்கள் வந்து இன்னும் வந்து உலகம் முழுவதும் பரவுவதற்கு வாய்ப்பாக இருக்குது. அப்போது கடந்த ஒரு 4000 வருஷத்துக்கு 5000 வருஷத்துக்கு பிறகு தான் ஐரோப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க, ஆப்பிரிக்காவை கண்டுபிடிக்கிறாங்க. அண்டார்டிகாவை ரொம்ப கடைசியில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரொம்பவும் ஒரு 1000 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது இங்கிருந்து போனவர்கள் தான் உலகத்தையே கண்டுபிடித்தார்கள். ஆனால் அப்புறம் இங்கிருந்து போனவர்கள் மீண்டும் வந்து இந்தியாவை கண்டுபிடித்தேன் என்று சொல்கிறார்கள். பாருங்கள் எவ்வளவு வரலாற்றை திருத்தி எந்த அளவுக்கு உண்மையை மூடி மறைக்கின்ற வேலையை ஐரோப்பியர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாதிரி அந்த மாதிரி வரலாறு மாற்றப்பட்டுள்ளது. ஆக எப்பொழுது உலோகங்களை கண்டுபிடித்தார்களோ அப்பொழுதுதான் உலகத்தையே கண்டுபிடித்தார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்பொழுது உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிட்டார்களோ அப்பொழுது தான் வந்து அவர்கள் வந்து உலோகங்களை கண்டுபிடிக்கிறார்கள். உலோகங்களானது நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான துணிவை கொடுக்கிறது. உங்களிடம் ஆயுதங்கள் வந்து விட்டால் நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று விடுவீர்கள், ஒரு தைரியமாக சென்று விடுவீர்கள். ஆயுதங்கள் சென்று விடுவீர்கள். அந்த தைரியத்தை வந்து உலோகங்கள் உங்களுக்கு தந்து விடுகிறது. அது மாதிரி பாருங்கள், வந்து ஒரு போருக்கே என்ன காரணம்? அந்த காலத்தில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போரிடுகிற அந்த துணிவுக்கு என்ன காரணம்? கையில் ஈட்டி இருக்கிறது, வாள் இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது. அதாவது தேர் அல்லது மாட்டு வண்டி அல்லது இது போன்ற வாகனங்கள் இருக்கிறது. இந்த தைரியம்தான் போரிடுவதற்கு அன்றைய காலத்தில் துணிவை கொடுத்தது. ஆக உலோகங்கள் அத்தகைய துணிவை மனிதர்களுக்கு கொடுக்கிறது. அப்படி என்றால் உலகம் முழுவதும் மனித உயிர்கள் பரவி இப்பொழுது பாருங்கள். சரி, அப்படி என்றால் நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? உலோகங்கள் கடந்த 4000 வருஷத்துக்கு பின்பு தான் உலகம் முழுவதும் பரவினார்கள் என்று நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதாவது கடந்த 4000 5000 வருடங்களுக்கு முன்பு தான் ஐரோப்பாவை கண்டுபிடித்தார்கள். மனித உயிர்கள் இங்கிருந்து சென்று தென் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு இந்தியா முழுவதும் பரவி நிலங்கள் வழியாக நடந்து கடல் அப்படி ஐரோப்பாவை கண்டுபிடித்தார்கள், ஆப்பிரிக்காவை கண்டுபிடித்தார்கள் என்பது எந்த அளவுக்கு மீண்டும் உங்களுக்கு நான் இன்னும் நிரூபிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை கூறுகிறேன். இப்பொழுது இன்னும் 2040க்கு பிறகு இயந்திர அறிவியல் உலகம் வந்து செயலிழக்கப் போகிறது.
2040க்கு பிறகு இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கப் போகிறது. அதன் பிறகு உலோக உற்பத்தி அனைத்தும் நின்று போய்விடும். உலோக தொழிற்சாலைகள், அதன் உலோக தாதுக்களில் இருந்து உலோகங்களை பிரித்தெடுக்கின்ற தொழிற்சாலைகள் அத்தனையும் முடங்கிவிடும். அனைத்து விதமான தொழிற்சாலைகளும் முடங்கிவிடும். மின்சாரம் உற்பத்தி நின்றுவிடும். ஆயுத தொழிற்சாலை எல்லாமே நின்றுவிடும். மனித உயிர்கள் அத்தனை பேரும் எங்கு செல்வார்கள்? விவசாயத்தை செய்து உணவு உற்பத்தி செய்து வாழ்வதற்கு புறப்பட்டு விடுவார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நம்மிடம் நாம் தற்போது தயாரித்து வைத்துள்ள நமது கைவசம் என்ன இருக்கிறது? தற்போது நாம் தயாரித்து வைத்துள்ள ஆயுதங்கள் இருக்கிறது, கருவிகள் இருக்கிறது. இதனை வைத்துக்கொண்டு நாம் அந்த விவசாயத்தை செய்வோம். நம்மிடம் இப்பொழுது கொஞ்சம் வாகனங்கள் கூட இருக்கிறது. அந்த வாகனத்தை ஓட்ட முடியும். நம்மகிட்ட என்ன வாகனம் இருக்குது? மாட்டு வண்டி கிடையாது. ஆனால் நம்மிடம் கருவிகள் இருக்கின்றன, உலோகங்களான கருவிகள். அந்த கருவிகளை கொண்டு சிறிய மாட்டு வண்டிகளை மீண்டும் தயாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். இந்த கருவிகள் எல்லாம் ஓரளவுக்கு தான் பயன்படும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பயன்படும். அதன் பிறகு ஒரு காலகட்டம், ஒரு 100 வருடங்கள். இப்பொழுது தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிவிட்டன. உலோகங்களை அதன் தாது பொருட்களிலிருந்து பிரித்தெடுத்து தயார் செய்கின்ற தொழிற்சாலைகள் அத்தனையும் மூடப்பட்டு விட்டன. இப்பொழுது உலோக உற்பத்தி என்பதே இல்லை என்கிற ஒரு நிலை வந்துவிட்டது. இப்பொழுது உங்களிடம் என்ன இருக்கிறது? ஒவ்வொருவரிடமும் கடப்பாரை, கத்தி எல்லாமே இருக்கிறது. மின்சாரம் இல்லை, எந்த தொழிற்சாலையும் இல்லை, மோட்டார் வாகனங்கள் எதுவுமே இயங்காது. எல்லோரும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கிற ஒருவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கிற ஒருவர் ஐரோப்பாவிற்கு பயணிப்பாரா? ஆப்பிரிக்காவிற்கு பயணிப்பாரா? ஏன் பயணிக்க வேண்டும் என்கிற கேள்விதான் ஏற்படும். அப்படி ஏன் பயணிக்க வேண்டும் என்கிற கேள்வி ஏற்படும். இப்போது இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்காத தற்போது உள்ள சூழ்நிலையில் ஒருவர் ஆப்பிரிக்காவிற்கு செல்வதற்கு காரணங்கள் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கிருந்து இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு செல்வதற்கு, அமெரிக்காவுக்கு செல்வதற்கு வசதிகள் இருக்கிறது. எளிதாக செல்வதற்கு வசதிகள் இருக்கிறது, நோக்கங்கள் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற ஒருவர் ஏன் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும், ஐரோப்பாவிற்கு செல்ல வேண்டும்? அதற்கான நோக்கங்கள் இருக்கிறது. சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு விமானங்கள் இருக்கிறது, கப்பல் இருக்குது. அதனால் அவர் போகிறாரு. அதனால் அவர் எளிதாக போகிறாரு. பாதுகாப்பு இருக்குது. அங்கே யாரும் அவரை ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அங்குள்ள மக்கள் யாரும் ஏன் இந்தியாவிலேருந்து எங்கள் பகுதிக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒன்றும் அடிக்க போகிறதில்ல, கொல்ல போகிறதில்ல. அதற்கான பாதுகாப்புகள் இருக்கிறது. அதனால் அவர் இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒருவர் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் உலகின் எந்த ஒரு பகுதிக்கும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர் தைரியமாக செல்வதற்கு இங்கு வாய்ப்பு. அதே சமயம் 2040க்கு பிறகு தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம் முற்றிலும் செயலிழந்து விட்ட சூழலில், தொழிற்சாலைகள் அனைத்தும் நின்றுவிட்ட சூழலில், மின்சார உற்பத்தி எதுவுமே இல்லை, மின்சாரமே இல்லை இந்த உலகத்தில். மோட்டார் வாகனங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களே கிடைக்காது. அதனால் மோட்டார் வாகனங்களே இல்லை, மாட்டு வண்டிகள் கூட இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு எது தேவை? அதை நோக்கி தான் போவார்கள். உணவு தான் தேவை, விவசாய நிலங்கள் தான் தேவை. அந்த விவசாயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரும் தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள தங்களுக்கு தேவையான விவசாய உள்ள நிலங்களை தேர்ந்தெடுத்து விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அவங்க விவசாயம் செய்யும்போது அப்படி விவசாயம் செய்கிற மக்களுக்கு இங்கிலாந்துக்கோ, அமெரிக்காவுக்கோ, ஐரோப்பாவுக்கோ, ஆப்பிரிக்காவுக்கோ போகணுங்கிற ஆசை வருமா? அல்லது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒருவருக்கு அங்கேயும் மின்சாரம் இருக்காது, எல்லாமே தொழிற்சாலை எல்லாம் மூடப்பட்டு விடும். உலகம் முழுவதுமே தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம் முற்றிலும் செயலிழந்து விடும். அதன் பிறகு அமெரிக்காவில் இருக்கிற ஒருவர் தனது இருப்பிடத்திலிருந்து இன்னொரு நாட்டிற்கோ, அல்லது இந்தியாவில் இருக்கிற ஒருவர் தனது இருப்பிடமான இந்தியாவிலிருந்து இன்னொரு நாட்டிற்கோ, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருவர் தனது இருப்பிடமான தமிழ்நாட்டிலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கோ, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவர்கள் இந்தியாவுக்கோ, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஏன் செல்ல வேண்டும்? அதாவது நோக்கங்களே இல்லை. எதற்காக செல்ல வேண்டும்? உங்களுக்கு கரண்ட் கிடையாது, மோட்டார் வாகனங்கள் எதுவுமே கிடையாது, தொழிற்சாலைகள் எல்லாமே மூடிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து ஒருத்தர் எதற்காக அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும்? இந்தியாவிலிருந்து ஒருவர் எதற்காக ஆப்பிரிக்காவுக்கு செல்ல வேண்டும்?
அவர்கள் உறவினர்கள் யாருமே ஆப்பிரிக்காவில் இல்லை. அப்படிங்கும்போது ஆப்பிரிக்காவுக்கு அவர் ஏன் செல்லணும்? ஏன்னா அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. கடலில் கப்பல் எதுவும் இல்லை, ஒரு விமானம் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது, வாய்ப்புகளும் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது. நீ போயிட்டு திரும்பி வரவும் முடியாது. என்ன நோக்கத்தில் உனக்கு வழியும் தெரியாது. இப்போ உனக்கு வந்து விமானிக்கு வழி தெரியும். அது வழியை காட்டுறதுக்கு நிறைய சாதனங்கள் இருக்குது. அதனால் ஒருத்தர் ஆப்பிரிக்காவுக்கு இங்கேருந்து போக முடியும். எந்த வாய்ப்புமே இல்லை. விமானங்கள் இல்லை, வாகனங்கள் இல்லை, ஒரு காலில் செருப்பு தொழிற்சாலை கூட போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தர் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ ஐரோப்பாவுக்கோ போகணுங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? எப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்? எப்படி வசதி இருக்கும்? அவருக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? நோக்கமும் இருக்க முடியாது, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, வசதிகளும் இல்லை, பாதுகாப்பும் கிடையாது. அப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா முற்றிலும் உலோக உற்பத்தி எதுவுமே நின்று விட்டது. தற்போது கைவசம் உள்ள உலோகங்கள் தான் நம்மிடம் இருக்கின்றன. ஓகேவா? இதுதான் நம்மிடம் உள்ள உலோகங்கள். இப்படி இருந்தும் கூட இந்த 2040க்கு பிறகு தற்போதில் உள்ள இயந்திர அறிவியலும் செயலிழந்து விட்ட பிறகு இந்தியாவில் இருக்கின்ற ஒருவர் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும், ஆப்பிரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம், ஆப்பிரிக்கா என்பது ஒன்று இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும், அமெரிக்கா என்று ஒன்று இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். அப்படி இருக்கிறது என்று தெரிந்தாலும் அவர் ஏன் அமெரிக்காவுக்கு செல்ல விரும்ப மாட்டார்? எதற்காக செல்ல வேண்டும் என்று தான் கேள்வி எழுப்புவார். அப்போ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அன்னைய காலத்தில் வந்து ஏன் போனாங்க? 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து வாகனங்கள் கிடையாது. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை பற்றி தெரியாது. அமெரிக்கான்னா ஒன்று இருக்குதா, ஐரோப்பான்னு ஒன்று இருக்குதா, ஆப்பிரிக்கான்னு ஒன்று இருக்குதா? இன்னும் போகிறது வந்து எப்படி போவாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து உடனே அமெரிக்காவுக்கு போயிட மாட்டாங்க. இந்தியாவிலேருந்து அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி ரஷ்யாவுக்கு போயிட மாட்டாங்க. இந்தியாவிலேருந்து அப்படி பறந்து விமானம் மூலமாக பறந்து போகிறனால தான் அப்படி. ஆனால் அப்போ வந்து எப்படி நாடோடி ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போயிருப்பாங்க. அப்புறம் அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு தலைமுறை ஒரு ஊரில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அடுத்து வருகிற தலைமுறை அவர்கள் வாழ்ந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க. இப்படி தான் வந்து அந்த பயணம். அப்புறம் வாகனங்கள் கண்டுபிடிக்கும் போது ஒரு ஊர்லேருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று விடுவார்கள்.